ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், எல்லோரா எங்குள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, புரோச். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தந்தி துர்கா. துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, புகார். மகாயான பௌத்தர்கள் குகையை குடைந்தெடுக்கும் முறையை யாரிடமிருந்து கற்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கிரேக்கர்கள். நீதி சாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நாரதர். சியூகி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, யுவாங்ஸ்வாங். ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா என்ற நூல்களின் ஆசிரியர் யாருன்னா ஆப்ஷன் டி, ஹர்ஷர். ஹர்ஷசரிதம் என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னா பாணர். இந்த நூலில் அவர் ஹர்ஷரை பற்றின வாழ்க்கை வரலாறை எழுதியிருப்பார். பிதூரி தூண் கல்வெட்டு யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்கந்தகுப்தர். அடுத்து, புத்த சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா அஸ்வகோஷர். அஸ்வகோஷர் புத்த சரிதம்ங்கிற நூலில் புத்தரோட வரலாறை பற்றி எழுதியிருப்பார். அடுத்து, குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். அடுத்து, மெய்கீர்த்தி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஆப்ஷன் டி, ஹரிசேனர். அடுத்து, கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருனாலும் சமுத்திரகுப்தர் தான். அவர் தான் கவிராஜாங்கிற பட்டம் பெற்றார். நிதிசாரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா காமந்தகர். அயோத்தி கல்வெட்டு யாருடையது? அயோத்தி கல்வெட்டு தனதேவருடையது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தனதேவர். அடுத்து, புஷ்யமித்ரனின் மகன் யார்? புஷ்யமித்ரனின் மகன் அக்னிமித்ரா. பிகஸ்தகதா என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, குணாதியா. மாளவிகாக்னிமித்ரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காளிதாசர். மத்திய மிகசூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாகார்ஜுனா. குப்தர்கள் காலத்தில் மருத்துவத்துறையில் புகழ்பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தன்வந்திரி. கன்னட மொழியின் முதல் கவிதை நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கவிராஜ மார்க்கம். கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் கவிதை நூல் எதுன்னா கவிராஜ மார்க்கம். வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2ஆம் புலிகேசி. ஐகோல் கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டது? ரவிகீர்த்தி. வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் யாரால் கட்டப்பட்டது? வாதாபியில் இருக்கிற விஷ்ணு கோவிலை கட்டியவர் யாருன்னா மங்களேசன். அடுத்து, பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அஜந்தா ஓவியம். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமோகவர்ஷர். மாபெரும் லேஷன் புத்தர் சிலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீனா. எலிஃபண்டா தீவின் இயற்பெயர் என்ன? எலிஃபண்டா தீவோட உண்மையான பெயர் என்னன்னா காராபுரி. விஷ்யா என்பதன் பொருள் என்ன? விஷ்யாங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா மாவட்டங்கள். 6லேருந்து 12 வரைக்கும் நியூ சிலபஸ்லேருந்து வரி வரி எடுக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி நோட்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் 10,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் லைன் பை லைன் வரி வரியாக எடுத்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2, போலீஸில் பிசி அப்புறம் எஸ்ஐக்கு இது யூஸ் ஆகும். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.